ஆப்பிள் நிறுவனத்தின் தொழில்நுட்பங்களை சாம்சங் பயன்படுத்துவதாக எழுந்த புகார் குறித்த வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சான் ஜோஸ் நகர நீதிமன்றத்தில் ஆப்பிள் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சாம்சங் நிறுவனம் ஆப்பிளுக்கு 5,580 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. அதை எதிர்த்து கலிபோர்னியா நீதிமன்றத்தில் சாம்சங் மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கில் காப்புரிமை பெற்ற தனது தொழில்நுட்பங்களை கண்மூடித்தனமாக சாம்சங் காப்பி அடித்துள்ளதாக ஆப்பிள் நிறுவன வழக்கறிஞர்கள் வாதாடினர். அதை மறுத்த சாம்சங் தரப்பினர் கூகுள் நிறுவனத்தின் ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் அது ஆப்பிளின் தொழில்நுட்பத்தில் இருந்து வேறுபட்டது என்றும் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் புகழ்பெற்றுள்ள ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை முடக்கி ஸ்மார்ட் போன் சந்தையில் ஏகாதிபத்தியமாக செயல்பட ஆப்பிள் விரும்புவதாகவும் வாதிட்டனர். இதையடுத்து இருதரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் தீர்ப்பு குறித்து 4 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆலோசனை தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் விரைவில் தீர்ப்பு வெளியாகும் என தெரிகிறது. உலகின் மிக பிரபலமான 2 செல்போன் நிறுவனங்கள் இடையேயான இந்த வழக்கின் தீர்ப்பு அனைவரிடமும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.